உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஆஷாடா நவராத்திரி அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாவும் புதுசாவும் இருக்கு. இந்த நவராத்திரியும் பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடு நடக்கும், சக்தி வழிபாடு நடக்கும். வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த நவராத்திரி. நீங்க வாராகி அம்மன் நோக்கி கும்பிடுறீங்க அப்படின்னா வாராகி அம்மனோட சிலையோ படமோ நீங்க வச்சுக்கலாம். நவதுர்கையும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துர்கைக்குன்னு வழிபாடு பண்ணுவாங்க. அதுவுமே ரொம்ப விசேஷம். கம்பைண்டாவும் நீங்க பண்ணலாம். ஒண்ணு வந்து நீங்க கிழங்கு வச்சு வழிபடலாம். பிரசாதமா வரும்போது பொமோகிரானட், நம்மளோட மாதுளம் பழம், ரெட் கலர் ஃபிளவர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் வாராகி அம்மனுக்கு. சிகப்பு நிற மலர்கள். அதுக்கப்புறம் அம்மனை வைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் துணியில வைப்பாங்க. இந்த ஆஷாடா நவராத்திரி அப்போ வாராகி அம்மனுக்காக விரதங்கள் இருக்கலாமா? விரதம்னு வரும்போது நீங்க உங்க உடம்ப ரொம்ப வருத்திக்கணும்ன்ற அந்த அவசியம் இல்ல. சில பேர் ஒரு பொழுது விரதம் இருப்பாங்க, அது ரொம்ப நல்லது. ஆஷாடா நவராத்திரியில நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுமா? வாராகி அம்மன் வந்து அசையா சொத்தோட சுரூபம். ப்ராப்பர்ட்டிஸ், லேண்ட் இதெல்லாம் வேணுமா, வீடு வாங்கணுமா, வாராகி அம்மன். திருமணம் ஆகல, ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு வந்து கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க காத்யாயனி தேவி நோக்கி கும்பிட்டு ஃபியூ மந்த்ஸ்ல மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நான் பர்சனலாவே அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். அவங்க எங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது, எங்களே தெரியாம சில ஏதோ யாரோ ஒருத்தவங்க நடமாட்டம் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு விதமா காட்டுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க விளக்கேத்து சொன்னல, அந்த விளக்கு திரியில அவங்களோட உருவம் தெரியும். இதுல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவங்க அம்மன் சிலைய வந்து அம்மன் சிலை இல்ல, மஞ்சள் புடிச்சு வச்சு கும்பிட்டுருக்காங்க. அந்த மஞ்சள் புடிச்சு வச்சதுக்கு அவங்க பால் குடிச்சிருக்காங்க, மஞ்சள் பால் குடிச்சிருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நமக்காக வாராகி பத்தி நிறைய தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஜீவிதா மெய்யப்பன் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்ல போறாங்க. அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் லைக் a very good day for everyone. ஓகே. இந்த ஆஷாடா நவராத்திரி அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாவும் புதுசாவும் இருக்கு. அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேம். சொல்றேம்மா. சோ ஆஷாட நவராத்திரி நமக்கெல்லாம் எந்த நவராத்திரி தெரியும்? அக்டோபர்ல வர நவராத்திரி பாத்தீங்கன்னா நம்ம 9 நாட்கள் கொண்டாடுவோம். 10ஆம் நாள் விஜயதசமின்னு கொண்டாடுவோம். எல்லாரோட வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு கொலு வைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஒரு கொலாபரேஷன், லைக் ஒரு செலிப்ரேஷன் பேஸ்டான நவராத்திரி இல்லையா? ஆனா ஆஷாட நவராத்திரி அதுக்கு டோட்டலி ஆப்போசிட். ஓகே. இந்த நவராத்திரியும் பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடு நடக்கும், சக்தி வழிபாடு நடக்கும். வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த நவராத்திரி. ஆனா இந்த நவராத்திரியோட நோக்கமே கொலாபரேஷன் பண்றது இல்ல. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போறது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த நவராத்திரி ரொம்பவே ஒரு சீக்ரெட்டிவான நவராத்திரி. ஓகே. இது வந்து எல்லா அம்மனுக்குமே கொண்டாடுற நவராத்திரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஸ்பெசிபிக்கா வாராகி அம்மனுக்கு மட்டும், வாராகி அம்மனுடைய சிலைகள் மட்டும் வச்சு வழிபடணுமா, இல்ல மற்ற எல்லா அம்மனுடைய சிலைகளும் வச்சு வழிபடலாமா? எல்லா அம்மனோட சிலைகளும் வச்சு வழிபடலாம். உங்களுக்குன்னு ஃபேவரட்டா இருக்கிற அம்மன் அவங்களோட சிலை, அப்புறம் வாராகி அம்மனுக்கு இது ரொம்பவே விசேஷமான ஒரு வழிபாடு. அதை தவிர நவதுர்கைக்குமே நீங்க வழிபடலாம். சோ இந்த நவராத்திரி 9 நாட்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. எந்த நாள் ஸ்டார்ட் ஆகுது, எந்த நாள் முடியுது? சோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும்? எஸ். சோ பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த 2024ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி பிரதிபடை திதியில ஆரம்பிச்சு ஜூலை 14ஆம் தேதி அந்த 9 நாட்கள் முடியுது. ஓகேங்களா? 15ஆம் தேதி வந்து தசமி திதி வருது. விஜயதசமியா நம்ம கொண்டாடலாம். அன்னைக்கும் அதை கண்டினியூ பண்ணலாம். அப்ப டெய்லி நீங்க என்ன பண்ணணும்னா, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப முக்கியமான ஒரு சில பூஜா விதிகள் சொல்லுவோம்ல, அது இருக்கு. சோ அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க எந்த தேவியை நோக்கி கும்பிடுறீங்க. நீங்க வாராகி அம்மன் நோக்கி கும்பிடுறீங்க அப்படின்னா வாராகி அம்மனோட சிலையோ படமோ நீங்க வச்சுக்கலாம். நவதுர்கையும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துர்கைக்குன்னு வழிபாடு பண்ணுவாங்க. அதுவுமே ரொம்ப விசேஷம். கம்பைண்டாவும் நீங்க பண்ணலாம். சரிங்களா? சோ இது பண்ணும்போது அந்த நீங்க
அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆமா. 9 நாட்களும் வந்து ஏத்தி இருக்க மாரி ஒரு விளக்கு. 10ஆம் நாள் நீங்க பூஜை முடிச்சுட்டு கூட அணைச்சுக்கலாம். அந்த அணையா தீபம் ஏத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே. ஓகேங்களா? அந்த அணையா தீபம் ஏத்தலாம். அந்த அணையா தீபம் ஏத்துன அப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும், கலசம் வைக்கலாம். ம். ஓகேங்களா? அந்த கலசத்துல அ தேங்கா மஞ்சள் தடவி வச்சு, ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நவதானிய கலசமும் வைக்கலாம். இல்ல அரிசி கலசம். உங்களுக்கு எந்த கலசம் நீங்க வைக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத வைக்கலாம். நீர் ஓகே. கலசம் இல்ல இந்த 3த்துல. ஓகே. பொதுவா வாராகி அம்மனுக்கு வந்து படைக்கப்படுவர முக்கிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு வகைகள் வந்து வாராகி அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆமா. கிழங்கு வகைகள் வச்சு வழிபடலாமா இந்த ஆஷாடா நவராத்திரியில? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. சோ என்னன்னா, நெறைய விஷயம் செய்வாங்க. ஒண்ணு வந்து நீங்க கிழங்கு வச்சு வழிபடலாம். ம். பிரசாதமா வரும்போது, பொமோகிரானேட் நம்மளோட ஓகே. மாதுளம் பழம். ம். ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் வாராகி அம்மனுக்கு. சிகப்பு நிற ஓகே. மலர்கள். ஆ செம்பருத்தி மலர். ம். அந்த மாரி நெறைய எல்லாமே அந்த ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அம்மன வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் துணியில வைப்பாங்க. அந்த அம்மனோட ம். மேடை வைப்பீங்கல்ல, அந்த மேடையிலே ரெட் கலர் துணி போட்டு வைப்பாங்க. ஓகே. நான் அடிஷனலா என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, என்னோட சிம்பிள்ஸ் வீடியோல பார்த்திருந்தாங்கன்னா தெரியும். ம். இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டு, அதாவது ம். குங்குமம், விபூதி, மஞ்சள் 3ம் கலந்து அப்வர்ட் ட்ரையாங்கிள், டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் வரும் இல்லையா? அந்த ஸ்டார் ஓகே. சிம்பிள் போட்டு நீங்க வைக்கும்போது, அது மேல அம்மன வைக்கும்போது, அம்மனோட எனர்ஜி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு போறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்ப பொதுவா வந்து ஏதாவது விசேஷம் நாட்கள்ல இந்த நவராத்திரி நம்ம கொண்டாடும்போதே வந்து சில பெண்கள் வந்து விரதங்கள் வந்து கடைபிடிக்கிறது வந்து வழக்கமாக இருக்கு. சோ அப்ப ம். இந்த ஆஷாட நவராத்திரி அப்போ வாராகி அம்மனுக்காக விரதங்கள் இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கலாம். ரொம்ப நல்லது. ரொம்ப விசேஷம். நான் 2 விஷயம் சொன்னேன். இல்லையா? பூஜா பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம். அது கூடவே நீங்க விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. விரதம்னு வரும்போது, நீங்க உங்க உடம்ப ரொம்ப வருத்திக்கணுன்ற அந்த அவசியம் இல்ல. இப்ப நீங்க வந்து சாத்விக் ஃபுட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ம். காரம் அதெல்லாம் நெறைய இல்லாத மாதிரியான ஓகே. உணவுகள். அதுக்கப்புறம் வந்து இந்த பழங்கள், கனிகள் சாப்பிடுறது, ம். வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடுறது, அந்த மாதிரியான உணவுகள். இல்ல ம். சில பேர் ஒரு பொழுது விரதம் இருப்பாங்க. அது ரொம்ப ஆ. நல்லது. அண்ட் இப்போ இந்த கரண்ட் டைம்ல சயின்டிஃபிக்காவே சொல்லியிருக்காங்க. விரதம் இருக்கிறது உங்க பாடிக்கு ரொம்ப நல்லது. நெறைய கெட்ட செல்கள், டாக்ஸின்ஸ் எல்லாம் அந்த டைம்ல உங்க பாடி விட்டு போகும்னு. ம். கன்டினியூஸா 9 நாள் உங்களால என்ன முடியுதோ அத நீங்க பண்ணலாம். இப்போ ஓகே. எனக்கு காலையில பால் பழம் சாப்பிட்டுட்டு நான் ஈவ்னிங் வந்து ஒரு பொழுது இருக்கேன். இல்ல ம். இல்ல 2 வேள வந்து நான் கனிகள், பழம், பால் அந்த மாரி சாப்பிட்டுட்டு, நான் வந்து ஓகே. ஒரு வேள ஒழுங்கா சாப்பிடுறேன். அந்த மாதிரி ம். நீங்க பண்ணலாம். தட்ஸ் லைக் அப் டூ தெம் எந்த மாதிரி இருக்கணும்ன்றது. அடிஷனலி இன்னொன்னு என்னன்னா, நம்ப நம்ப வந்து நம்ப தேவிய நோக்கி விரதம் இருந்து பூஜை பண்றீங்க. ஓகே. விரதம் இருக்கீங்க. அண்ட் என்ன முடியுதோ, இப்ப நீங்க காலையில கனிகள் சாப்பிடுறீங்க. காலையில ம். ஒரு தடவ நீங்க அத பூஜை பண்ணணும். ஈவ்னிங் ஒரு தடவ பண்ணலாம். ம். ஏதாவது ஒரு தடவ பண்ணீங்கன்னா கூட இட் இஸ் ஃபைன். வாராகி ஓகேங்களா? அம்மனுக்கு இந்த ஒரு மந்திரம் சொன்னா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன மந்திரம் சொல்லலாம் மேம்? வாராகி மகாமந்திரம் ரொம்ப விசேஷமா. அ லெட் மீ டெல் யூ அ ஸ்டோரி. இப்ப என்னன்னா, இந்த மந்திரம் கிடைச்சதே ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு. ஓகே. அ. ஓகேங்களா? ஸோ அ அ என்னன்னா, இந்த மந்திரம் முதல்ல நான் சொல்றேன். அப்புறம் எப்படி கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். வாராகி ஓகே. மகாமந்திரம் வந்து ஓம், ம். ஐம், ரீம், ஸ்ரீம் வாராகி தேவியே வா வா வா. ஓகே. ஓகேங்களா? இதுதான் அந்த மந்திரம். இப்போ ம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் நான் வாராகி அம்மன கும்பிட ஆரம்பிச்சது ஆஷாட நவராத்திரி தான். ம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஓகே. நான் இவ்ளோ ஒரு வாராகி உபாசகரா இருக்கேன். வாராகி அம்மன் கூட இவ்ளோ கனெக்டடா இருக்கேன். நான் கும்பிட ஆரம்பிச்சது ஆஷாட நவராத்திரி. அது ம். ஆஷாட நவராத்திரியில நான் மெடிடேட் பண்ணி கும்பிட ஆரம்பிச்சனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு வாராகி அம்மன் அவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஆஷாட நவராத்திரி அப்டின்னா, நான் 9 நாட்கள் நான் விரதம் இருக்கேன். ப்ராப்பரா இருக்கேன். எனக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும்? நான் வேண்டுதல் வச்சு இந்த 9 நாட்கள் இந்த ஆஷாட நவராத்திரியில நான் கலந்துக்கிட்டேன் அப்டின்னா, என்னுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுமா? அப்டிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வாராகி அம்மன் வந்து அசையா சொத்தோட சுரூபம். ம். ப்ராப்பர்ட்டீஸ், லேண்ட் இதெல்லாம் வேணுமா? வீடு வாங்கணுமா? வாராகி அம்மன். அண்ட் இதுல இதுல மீதி நவதுர்கை சொன்னேன் இல்லையா? அவங்கள நான் சொல்றேன். அவங்களோட ம். ஸ்பெஷாலிட்டீஸும் அத விட அதிகம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்க கும்பிடும்போது நீங்க இந்த நவதுர்கைன்னு வரும்போது ஷைலா புத்ரி, ம். பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, குஷ்மண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயனி, கலாராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி.
இப்ப நீங்க ஓகே. எதுக்கு கும்பிடணும்னு கேட்டீங்கல்ல. இப்ப இந்த 9 ம். நவதுர்க்கையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு. 6ஆம் நாள் வழிபாடு காத்யாயனி தேவிக்கு. காத்யாயனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு திருமணம் ஆகல. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க, காத்யாயனி தேவி நோக்கி ம். கும்பிட்டு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கும்பிட்டு ஃபியூ மந்த்ஸ்ல மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இது நெறைய ஓகே. பேருக்கு நடந்திருக்கு. நான் பெர்சனலாவே அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். காத்யாயனி ஓகே. பூஜை பண்ணுங்கம்மா அப்படின்னு நான் சஜெஸ்ட் ஓகே. பண்ணியிருக்கேன். சோ ஓகேங்களா? இப்ப வந்து இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வந்து 9 நாட்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா, ஆமாமா. என்னால அந்த 9 நாட்களுமே வந்து முழுசா செலவிட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னோட உடல்நிலை ரீதியாவோ, இல்ல ஏதாவது விஷயங்கள் எமர்ஜென்சியான ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலியமா அந்த நிகழ்வு வந்து தடைபடுது அப்படின்னா, என்ன விஷயம்? அது உண்மையாவே ஏதாவது அபசகுரமா ஏதாவது விஷயங்கள் நடந்துருமா அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. சோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே. உங்களால வந்து ஃபுல்லா பண்ண முடியல. அதாவது நான் சொல்ற ப்ரொசீஜர் எப்படி, நீங்க வந்து அந்த அ கலசம் வச்சு, ம். விளக்கேத்தி, நீங்க சமைச்சு வைக்கணும்னு அவசியம் இல்ல. கிழங்கு ம். வகைகள், பழம் வகைகள் இதே வைக்கலாம். இதெல்லாம் வச்சு நீங்க கும்பிடுறீங்க. அப்படி உங்களால வந்து மீதி நாள் வேலைக்கு போறீங்க. உங்களால லேட் ஆயிடுது, வர முடியல, வந்து பண்ண முடியல. இல்ல வேற ஏதோ யூ ஆர் ஜஸ்ட் ஆக்கியூபைட் அப்படின்னா கூட, ஓகே. நீங்க மொத நாள் ஆரம்பிச்சு பண்றத ட்ரை பண்ணுங்க. ம். ஓகேங்களா? கடைசி நாள், முதல் நாள், கடைசி நாள் கண்டிப்பா விளக்கேத்தி, பூஜை பண்ணி, மெடிடேட் பண்றத பண்ணுங்க. ம். ஓகேங்களா? லைக் ஃபர்ஸ்ட் அண்ட் த ஓகே. 9த் டே. நடுவுல வந்து உங்களுக்கான அந்த நோக்கம் இருக்கும்ல. இப்ப நான் சொன்னேன்ல, 6ஆம் நாள் காத்தியாயனிக்கு நீங்க பண்ணலாம். ம். ஒரு மென்டல் இஷ்யூஸ் இருக்காங்க, ஃபேமிலில இருக்கவங்க. ஓகே. அதுக்கப்புறம் சரி மென்டல் இஷ்யூஸ்ன்னே இல்ல. எனக்கு ஒரு மனசு ஒரு நிலையா இருக்க மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றவங்க, ம். 3ஆம் நாள் சந்திரகண்டா அந்த அம்மாவுக்கு ஓகே. பண்ணுங்க. ம். வாராகி அம்மன் கூடவே சேர்ந்து அவங்களுக்குமே நீங்க பண்ணணும். 2 பேருக்குமே. ம். ஓகேங்களா? ஓகே. அந்த மாரி பண்ணலாம். இது மாரி அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு எந்த நாள் முக்கியம்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, இது வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருக்காக பண்றது. ம். அவங்களுக்காகன்னு வரும்போது அத பண்ணலாம். ஓகே. அப்படி இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா, நீங்க அட்லீஸ்ட் நீங்க எப்போ வீட்டுக்கு வரீங்களோ, நீங்க விளக்கேத்தலாம். இல்ல வேற யாராவது விளக்கு மட்டும் ஏத்த சொல்லலாம். ஏன்னா, அங்க ஓகே. தேவியோட எனர்ஜி அந்த 9 நாளும் அங்க இருக்கு. இப்ப வந்து வாராகி அம்மனுடைய சிலை வந்து வீட்ல வச்சு வழிபடுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆனா, ம். அவங்கள்ல மோஸ்ட்லியா நெறைய விஷயங்கள் சொல்றது, நம்ம நெறைய சோசியல் மீடியாவுல பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்ல சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஆமா. எங்களே தெரியாம ஏதோ யாரோ ஒருத்தவங்க நடமாட்டம் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 9 நாட்களும் நம்ம வாராகி அம்மன வச்சு ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறத நம்ம கொண்டாட போறோம். ஆமா. இந்த 9 நாட்கள்லயும் ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் நிகழுமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. அதற்கு ஏதாவது பதில் கிடைக்கும். வாராக மூர்த்தியோட கதைய பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். பூமி தொலைஞ்சிரும். ம். விஷ்ணு வாராகமூர்த்தி அவதாரம் எடுத்து, தொலைஞ்ச பூமிய எடுத்துட்டு வந்து சேர்ப்பாரு. ம். இல்லையா? ஓகே. அப்போ அந்த அவதாரம் வாராகமூர்த்தி அவதாரம் எடுத்தப்போ, வாராகமூர்த்தியோட மூக்குல இருந்து அவதரிச்சது தான் வாராகி. ஓகே. வாராகமூர்த்திக்கு டோட்டலா சப்போர்ட் பண்ணாங்க. பூமி மாதாவ மீட்கறதுக்கு. ம். ஓகேங்களா? இப்ப சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. பூமி வந்து ம். நெறைய விஷயத்துல அழிஞ்சுட்டு இருக்கு. பூமியில ம். இருக்க மக்களும் கஷ்டப்படுறாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் காப்பாத்தணும். பூமியும் காப்பாத்தணும். பூமியில இருக்கிற மக்களையும் காப்பாத்தணும். உயிரினங்கள் ம். எல்லாமே ம். சேர்த்து காப்பாத்தணும்ன்றதுக்காக வாராகி அம்மன் இப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க நீங்க இந்த 9 நாட்கள் வழிபடும்போது, உங்ககிட்ட அவங்க நான் இருக்கேன்றத கண்டிப்பா காட்டுவாங்க. ஓகே. அதுதான் அந்த அமானுஷ்யமா நடக்கிறது. இப்ப ம். 2 விதமா காட்டுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க விளக்கேத்த சொன்னேன்ல, அந்த விளக்கு ம். திரியில அவங்களோட உருவம் தெரியும். ஓகே. ஓகேங்களா? இது 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 எல்லாமே ஒரு விதம். விளக்கு திரியில தெரியறது. அ. நீங்க வைக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்குல அவங்க ஃபேஸ் வரது. ஓகே. பழங்கள்ல அவங்க ஃபேஸ் தெரியறது. நீங்க என்ன அவங்களுக்கு பிரசாதம் வைக்கலாம்னு போய் கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபேஸ் ஏதாவது ஒரு ஒரு பழத்திலயோ, இல்ல கிழங்குலயோ தெரியிற மாரி காட்டுவாங்க. அதுதான் நீங்க வாங்கிட்டு வரணும். அவங்க ரொம்ப ஓகே. சூசி. அவங்க ரொம்ப என்ன வேணும்ன்றத சொல்லிடுவாங்க. அந்த மாரி ஓகே. தெரியிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி பல்லியோட சிமுக்கை சத்தம் மூலமா கம்யூனிகேட் பண்றது. ம். அந்த யூ நோ சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் தூங்கும்போது அம்மன் வந்து அம்மனோட அந்த கனமான கொலுசு சத்தம் எனக்கு கேட்டிருக்கு. ஆ. ஏன்னா நீங்க அந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மன் ஊர்வலம்லாம் வரும்போது அந்த கொலுசு சத்தம் கண்டிப்பா. மாரி யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. அது ஆ. இது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெடிடேட் பண்ண சொன்னேன்ல. ம். மெடிடேட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அம்மனோட கண்கள் தெரிஞ்சிருக்கு. ஓ! ஓகே.
அம்மனோட கண்கள் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சொல்றேன். இந்த 9 நாட்கள் அந்த சக்தி மார்க்கம் ஃபாலோ பண்றவங்க உட்கார்ந்து பண்ணதே மெயினா பூஜையோட சேர்ந்து மெடிடேஷன். ஓகே. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஓகேங்களா? சோ அப்போ உங்களுக்கு அதீத சக்திய ம். நீங்க உள்வாங்க முடியும். உங்க ஹெல்த்துக்கு நல்லது, ஃபேமிலிக்கும் நல்லது. உங்க வீடு ஃபுல்லா அவங்களோட சக்தி நிறைஞ்சிருக்கும். ஆஷாட அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன? அது எதுல இருந்து வந்தது? ஓகே, நான் சொல்றேன். ஆஷாடன்றது அந்த மாசத்தோட பேருமா. சரிங்களா? ஓகே. இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, ஆனி, ஆடி மாசத்துக்கு நடுவுல வரும். சில டைம் ஆனி மாசத்துல வரும். சில டைம் ஆடி மாசத்துல வரும். சோ ஓகே. நமக்கு அந்த மாசத்துல வருது. ஆ இப்போ இந்த வருஷம் ஆனி மாசத்துல தான் வருது. ம். சரிங்களா? இந்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா. சோ இப்போ இந்த அந்த இந்த 2 மாசத்தையும் கம்பைன் பண்ணி ஓவர்லாப்பிங்கா வர டேட்ஸ தான் அவங்க ஆஷாட மாசம்னு சொல்றாங்க. ஓகே. சோ அந்த ஆஷாட மாசம் ஏன்னா, அப்போ வந்து அந்த டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சம் டைப் ஆஃப் எனர்ஜி டிரான்சிஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த பஞ்சமி தேதி வந்து வாராகி அம்மனுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாளும் கூட. அந்த நாள் வந்து நம்ம அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கேட்டத உடனே குடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நாள ஒட்டி தான் இந்த ஆஷாட நவராத்திரியும் வந்து வருதா? இல்ல அந்த நாள்லயும் முக்கியமா இந்த ஆஷாட நவராத்திரி செலிப்ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா, கண்டிப்பா நான் சொல்றேன். சோ இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாட்கள் சொன்னேன் இல்லையா? அது ம். வந்து திதி பேஸ்டா எடுப்பாங்கம்மா. சோ பிரதிபடை ம். திதி. அதாவது அந்த ம். மூனோட முதல் திதி பிரதிபடை. ஓகே. பிரதிபடை திதியில ஆரம்பிச்சு, நவமி வரைக்குமே வந்து நடக்கும். தசமியில ம். விஜயதசமியா கொண்டாடுவாங்க. ஆ. அதுல நடுவுல வர 5ஆம் திதி வந்து பஞ்சமி திதி. அன்னைக்கு இன்னுமே ம். விசேஷம். அப்ப ஓகே. 5ஆம் நாள் இப்போ என்னால வந்து ஆ ஆஷாட நவராத்திரி ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண முடியாது மேம். எனக்கு ரொம்ப வொர்க் நெறைய இருக்கு. ம். இல்ல வீட்ல இவ்ளோ தூரம் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்குன்னு சொல்றவங்க, அட்லீஸ்ட் அந்த அந்த நாட்கள்ல வர பஞ்சமி திதி மட்டும் நீங்க வாராகி அம்மன் வழிபாடு பண்ணா கூட போதும். ஓகே. ஓகேங்களா? அது இன்னுமே ஓகே. டபுள் விசேஷம். புரியுது இல்லையா? ஓகே. பல மடங்கு கண்டிப்பா. விசேஷம் வரும். ஏன்னா இந்த நாட்களே ரொம்ப விசேஷமான நாட்கள். அதுல வர அந்த பஞ்சமி திதி 5ஆம் திதி இன்னுமே விசேஷம். ஓகே. அதனால அன்னைக்கு அட்லீஸ்ட் நீங்க பண்ணீங்கன்னா போதும். இன்னொன்னு வந்து பஞ்சமி திதி ஏன் வாராகி அம்மனுக்கு அவ்ளோ ஸ்பெஷலா இருக்கு? ம். அது கண்டிப்பா நெறைய பேர் சொல்லுங்க. என்கிட்ட கேட்ட கேள்வி. ஓகே. ஓகேயா? அது ஏன்னா பஞ்சமி திதி வாராகி அம்மன் அவதரிச்ச திதி. ஓகே. இப்ப அவங்களுக்கு அது பர்த்டே மாதிரி. ம். ஓகேயா? இப்போ இப்போ மீதி நாட்கள் கம்பேர் பண்ணும்போது பர்த்டே அன்னைக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவீங்களா உங்க பர்த்டே அன்னைக்கு? கண்டிப்பா. சிமிலர்லி கண்டிப்பாக. வாராகி அம்மன ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ உங்க ஓ! பர்த்டே யாராவது செலிப்ரேட் பண்ணா நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அட்டாச்மென்ட் வந்துரும் நமக்கு அவங்களோட. கண்டிப்பா. சிமிலர்லி வென் யூ செலிப்ரேட் நீங்க வாராகி அம்மனுக்காக அந்த பஞ்சமி திதியில அவங்களுக்காகன்னு பூஜை பண்ணி, அவங்களுக்காகன்னு மெடிடேட் பண்ணி, அவங்கள கூட க்ளோஸா நினைக்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷமாவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க குடுப்பாங்க. ஓகே மேம். இறுதியாக என்னுடைய கேள்வியோட நிறைவு செய்றேன். அதான் இப்போ இந்த 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரிக்கு வந்து வாராகி அம்மனுக்கு பிடித்த விஷயங்கள் நெறைய படைச்சு பழங்களாகட்டும், கிழங்கு வகைகளாகட்டும், சிவப்பு கலர் பூக்கள் அண்ட் சிவப்பு கலர் துணி. இதெல்லாம் வந்து பயன்படுத்தி வழிபட்டோம் அப்டின்னா, நெறைய நல்லது நடக்கும் அப்டின்னு சொல்லியிருந்தீங்க. என்னால அந்த அளவுக்கு வசதி இல்ல. என்னால ஏதோ ஒரு ஒரு பொருள் மட்டும் தான் வாராகி அம்மனுக்கு குடுக்க முடியும் அப்டின்றவங்க, இந்த ஒரு பொருள் மட்டும் வச்சு வாராகி அம்மன வழிபடுங்க. சகலமும் கிடைக்கும் அப்டின்னா என்ன ஒரு பொருள் சொல்வீங்க? ஆ இந்த ஒரு பொருள் மட்டும் வச்சு வழிபடலாம். அது ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கும். பட் திஸ் இஸ் லைக் இந்த பொருளோட அரும தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஓகே. மஞ்சள் ஓகே. சரிங்களா? மஞ்சள் மாலை போடுவாங்க அம்மனுக்கு. ம். மஞ்சள் வந்து அவ்ளோ ஒரு தெய்வீகமான பொருள். கண்டிப்பா. என்னால வேற எதுவுமே வைக்க முடியல. ஓகேங்களா? ம். அவ்ளோ வசதி இல்ல. என்னால எதுவுமே வைக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட, மஞ்சள் மட்டும் மஞ்சள் கட்டியாவோ, ஆ மஞ்சள் தூளாவோ, மஞ்சள் தூள் கூட அம்மன் ஓகே. பாதங்கள்ல வைப்பாங்க அந்த மாதிரி. இல்ல அம்மன் ம். கைகள்லலாம் வைப்பாங்க. அது இது இது கூட இல்லன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னால சிலை கூட வாங்க முடியல. என்னால அம்மன் ம். சிலை வாங்க முடியல. நான் மஞ்சள் கட்டிய மஞ்சள புடிச்சு, ம். மஞ்சள் தூள வந்து கட்டியா புடிச்சு, அம்மன் இப்ப ஓகே. பிள்ளையார் செய்வாங்கல்ல மஞ்சள்ல. ஆமா. ஆ. தெரியும் இல்லையா? பிள்ளையார் செய்வாங்கல்ல. அந்த தெரியும். மாரி அம்மன் உருவத்த மஞ்சள்ல புடிச்சு வச்சு கும்பிட்டுருக்காங்க. ஓகே. இதுல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவங்க அம்மன் சிலைய வந்து அம்மன் சிலை இல்ல, மஞ்சள் புடிச்சு வச்சு கும்பிட்டுருக்காங்க. ம். அந்த மஞ்சள் புடிச்சு வச்சதுக்கு அவங்க பால் குடிச்சிருக்காங்க. மஞ்சள் பால் குடிச்சிருக்கு. ஓ! மஞ்சள் வந்து பால் குடிச்சு ஆமா. சில பேர் இப்ப நீங்க வீடியோஸ் பார்த்துருக்கீங்கல்ல, அம்மன் சிலை பால் குடிக்குது. ஆமா. அம்மன் சிலை ஆ. நெய் குடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ம். மஞ்சள்ல புடிச்சு வச்ச அம்மன் சிலை குடிச்சு பார்த்துருக்கீங்களா? ஓகே. இல்ல இப்பதான் நான் அது கேள்விப்படுறேன் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க சொல்லும்போது தான். அது ஆமா. உண்மையாவே நடந்திருக்கா? இது எங்க நடந்தது ஆக்சுவலா மேம்?
இது வந்து பாத்தீங்கன்னா, இது பெங்களூர்ல இருந்து என்கிட்ட கன்சல்டேஷன் வந்த ஒருத்தங்க. சோ ஓகே. அவங்களுக்கு என்னன்னா, இது கொஞ்சம் வருஷம் முன்னாடி. அவங்களுக்கு ம். பெங்களூர்ல அம்மன் சிலை கிடைக்கல. ஓகே. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டுல நெறைய கிடைக்குது. ம். தமிழ்நாட்டுல இப்ப அம்மன் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே கண்டிப்பா. கும்பிடுறாங்க. ம். பெங்களூர்ல கிடைக்கல. ஆனா அவங்க வந்து என்னோட ஃபாலோவர். ரொம்ப தீவிரமான ஃபாலோவர். ஓகே. அவங்களுக்கு வந்து என்னடா இது அம்மன் சிலை நம்ப நம்ப அடுத்தது ஊருக்கு போம்போது தான் வாங்க முடியும் அப்படின்றது ம். அவங்களுக்கு இருந்ததுன்னா, அவங்க சென்னை வரும்போது அந்த மாரி தான் வாங்க முடியும். ஓகே. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட இல்லன்னா என்ன? அம்மன் இத ஏத்துக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, ம். அம்மன் சிலைய மஞ்சள்ல புடிச்சிருக்காங்க. அப்படியே புடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. அவங்களால எவ்வளவு பண்ண முடியுதோ, முகம் ஓகே. வச்சு, மூக்கு வச்சு, அழகா அத பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே. அவங்களால எவ்வளவு ஓகே. பண்ண முடியுதோ. பண்ணிட்டு, அம்மனோட இதே மாதிரி நான் சொன்ன அதே வாராகி மகாமந்திரம் போட்டிருக்காங்க. அதே மந்திரம் ஓகே. போட்டு, அதே மந்திரம் சொல்லி, "அம்மா என்னோட இந்த மஞ்சள் சிலைய நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ம். நான் என்ன செய்றேனோ அத நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இப்ப ஓகே. இந்த பால குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மன் ஓஹோ! குடிச்சிருக்காங்க. ஓகே. ஓகே. இன்ட்ரஸ்டிங். ரொம்ப அவங்க எனக்கு வீடியோ வேற அனுப்பிச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆமா, பண்ணியிருந்தாங்களா? ஆமா. இல்லன்னா ஓகே. நான் இவ்ளோ எக்ஸ்பிரஷன் குடுக்குறேன்னா, அவங்க கண்டிப்பா, அனுப்பிச்சாங்க. அது நான் ஐ திங்க் என்னோட சேனல்ல கூட நான் போட்டிருக்கேன். முடிஞ்சா நான் அத உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா, ஸோ அந்த கண்டிப்பா, வீடியோவும் அவங்க அனுப்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது வச்சு நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். அம்மன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உங்க அன்பு மட்டும் தான். கண்டிப்பாக, கண்டிப்பாக. நீங்க மீதி எது வேணாலும் செய்யறது உங்க திருப்திக்கு நீங்க செஞ்சுக்கலாம். ம். அம்மன் கிட்ட இந்த உலகமே இருக்கு. நீங்க ஓகே. குடுக்குற ஒரு பொருள் மட்டுமா அவங்க அத வச்சா சாப்பிட போறாங்க? இல்ல. இல்லையா? கிடையாது. ஆ. அப்படி இருக்கும்போது, அம்மன் எதிர்பார்க்கிறது நீ என்ன மனசார ஏத்துக்கிட்டியா? ம். உன் மனசுக்குள்ள நான் இருக்கேனா? இவ்ளோ மட்டும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே. கண்டிப்பா. நெறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது நாங்க புதுசா, வித்தியாசமா வந்து கேள்விப்படுறோம். இதுவரைக்கும் நம்ம வந்து அம்மனுக்கான நவராத்திரிகள் வந்து தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த 9 நாட்களும் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இப்ப இது வந்து வாராகி அம்மனுடைய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி கண்டிப்பா எவ்ளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது உங்கள் மூலியமா இந்த காணொளியில பதிவு பண்ணதற்கு மிக்க நன்றி. இந்த ஒரு தகவல்கள எங்களுக்காக பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றிம்மா, நன்றி. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.